இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பொதுத்துறை நிறுவனமான வங்கியில இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போறோம். மறக்காம ஒரு லைக், ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிபிஎஸ் சர்க்யூட்மெண்ட் 2026க்கான வங்கி வேலைக்கு தயாராகும் பட்டதாரிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் செலக்ஷன் ஐபிபிஎஸ் நிறுவனம் 745 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ராஜ்யசபா அதிகாரி, கச்சார், பெர்சனல் ஆஃபீஸர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு தகுதியான நபர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 முதல் 85,920 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா, இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்ப்போம். நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் செலக்ஷன் ஐபிபிஎஸ் வங்கி வேலை. இது ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை சேர்ந்தது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. பதவி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிட்டிஸ் ஆஃபீஸர் எஸ்ஓ. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 745 வேகன்சி இருக்குது. பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பணியாற்ற தயாராக இருக்கணும். ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா 1/7/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/7/2026. பதவி 1 பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 முதல் 85,920 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 301 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், சிஎஸ்ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அல்லது பிஜிஎன் சிஎஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ்க்கு அல்லது டிஓ இசிஎல் ஃபீல்ட் லெவல் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பதவி 2 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சரியா, சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 முதல் 85,920 சொல்லியிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 190 வேகன்சி. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 4 இயர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கணும். கரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி, டைரி, ஃபிஷர், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அல்லது ரிலேட்டட் ஃபீல்டில் எதனாச்சும் முடிச்சிருந்தாலுமே தகுதின்னு சொல்லியிருக்காங்க. பதவி 3 பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அதிகாரி ஸ்கேல் 1. சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 85,920 சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 89 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதி பிஜி இன் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் பிஜி சார்ந்த ஹிந்தி அல்லது கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பதவி 4 பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 85,920 சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 105 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எல்எல்பி டிகிரி அல்லது என்ரோல்டு வித் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா கச்சார் பெர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1. 48,480 85,920 சொல்லியிருக்காங்க சம்பளம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் +2ல் ஃபுல் பார்ட் டைமில் பிஜி டிகிரி, டிப்ளமோ இன் கச்சார் பெர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் லா அல்லது சோசியல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதவி 6 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 85,920 சொல்லியிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா என்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் +2 ஃபுல் டைம் எம்பிஏ அல்லது எம்எம்எஸ், பிஜிடிஎம், பிஜிடிபிஎம், பிஜிபிஎம், பிஜிடிபிஎம் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி ஜெனரல் இடபிள்யூஎஸ் 10 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி ஓபிசி 13 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப அட்டனை யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டி பிடபிள்யூ ₹175 சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹850 சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா பிரிமினரி எக்ஸாம் ஃபஸ்ட் வைக்கிறாங்க, 2வது மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, 3வது நேர்முக தேர்வு இன்டர்வியூ மூலம் தேர்வு பண்ணுறாங்க. சரியா, மேலும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருங்க. அதை பார்த்து நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள்.